எஸ் வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வந்து எலஸ்ட்ரேட் சாப்டர் 91லேருந்து 93 பார்க்க போகிறோம். ஸோ அதேமாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்ச நம்மளுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டேரக்ட் சாப்டர் 91 போயிடலாம். ஸோ 91 ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சூபின் இருக்காங்க. சூபின் வந்து கையில் வந்து கொஞ்சிக்கிட்டு இருக்கா. ஸோ உங்கள் பேர் என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஜின்ஸ்கே வந்து அதோட பேர் வந்து டூரின்னு சொல்லிட்டு விளையாட்டுக்கு சொல்கிறான். ஸோ உடனே பார்த்தா அங்கே ஒரு ஃபன் ஆட்டம் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபன் ஆட்டம் நடந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து கைடனும் இவனும் மட்டும் இருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஜின்ஸ்கேவும் சூபியும் என்ன கேட்குறாங்கன்னா, உனக்கும் அந்த பொண்ணுக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா லாஸ்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்குன்னு பார்த்தா இவங்கெல்லாம் பார்த்தாங்க. ஸோ அதனால் வந்து இவங்க வந்து கேட்குறாங்க, உங்கள் 2 பேருக்கு என்னென்ன நடக்குது எங்ககிட்ட சொல்லுங்கள் அப்படின்றாங்க. உடனே வந்து நம்மளோட ஜின்வோ என்ன சொல்கிறாங்க, எங்கள் 2 பேருக்கு ஒன்றும் நடக்கலை, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னா, ஓ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்போ அந்த பொண்ணுக்கு வந்து இவன் மேலே வந்து சீக்ரெட்டான க்ரஷ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. ஸோ உடனே வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க, சிவா நம்ம ஊமினை கூப்பிட்றாங்க. ஊமின் நம்மளுக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் இழுத்துட்டு போகிறாங்க. உடனே வந்து நம்ம ஊமின் கேட்குறான், வெளியில் வந்துட்டாங்க. ஸோ ஊமின் கேட்குறான், ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, யாருக்காச்சும் சீக்ரெட்டான க்ரஷ் இருந்துச்சுன்னு நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா அவங்கள வந்து நம்ம ஃபன் பண்ணணும். அதுவும் அவங்க எடுத்த விட்டு எங்கே போனாலும் சரி ஃபாலோ பண்ணி ஃபன் பண்ணணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சிரிச்சிட்டு போனாங்க. ஸோ இது இயல்பாக நடக்கிறது தான். ஒருத்தன் க்ரஷ் இருந்துச்சுன்னா வந்து கலாய்க்கிறது. ஸோ அந்த பொண்ணை வந்து ஜின்வோ வச்சு கலாய்க்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க இவங்க 2 பேரும். அதுக்கு ஓவின் பார்ட்னராக போனோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கைடனும் ஜின்வோ 2 பேரும் ரூமில் இருக்காங்க. ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கைடன் வந்து சொல்கிறான், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்வோ என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் வந்து பாப்புலராக இருந்திருப்பீங்க தானே, என்ன மாதிரி தானே நீங்களும் பாப்புலராக இருந்திருப்பீங்களோடனே, நான்லாம் ரொம்ப பாப்புலரா, என்கிட்ட வந்து எனிமியும் சரி நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து நான் அழகாக இருக்கேன், ஹேண்ட்ஸமாக இருக்கேன்னு சொல்லி வந்தாங்கடான்னு சொல்லிட்டு பெருமையாக பேசிகிட்டு இருக்கா கைடனு. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த சீனில் பார்த்தா வந்து அந்த சேர்மன் இருக்காங்க. சேர்மன் சொல்லும்போது பிரின்சிபல். ஸோ இந்த பிரின்சிபல் என்ன பண்ணுறான்னா, நம்ம ஜின்வோவோட ஐடென்டிஃபிகேஷன் வந்து கேட்குறான். ஸோ அது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட சேர் உமன் இருக்காங்க. ஸோ அவன் என்ன பண்ணிட்டாரா, அதை எல்லாத்தையும் வந்து சீக்ரெட்டாக போட்டா. உடனே வந்து நம்மளுக்கு அந்த இந்த பிரின்சிபலுக்கு வந்து எந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. உடனே வந்து பிரின்சிபல் என்ன சொல்கிறான், நானே போய் அந்த பையன்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஸோ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா வந்து நைட் டைமில் பார்த்தா கையில் வந்து எட்டி பார்க்குறான் மரத்துலேருந்து. அங்கே பார்த்தா அந்த பிரின்சிபலும் சரி நம்ம ஜின்வோவும் சரி 2 பேர் தனியாக நின்றுட்டுருக்காங்க. உடனே வந்து பிரின்சிபல் என்ன சொல்கிறான்னா, நான் உனக்கு ஒரு ஆஃபர் தர போகிறேன்னா என்ன ஆஃபர்னு சொல்லிட்டு கேட்குறான். நீ வந்து எனக்கு கீழே வந்துடு, நீ என்னோடய அப்பன் ஸ்டேஜாக மாறிடு, நான் உனக்கு மாஸ்டராக இருக்க, நீ எனக்கு கீழே இரு அப்படின்றான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜின்வோ ஷாக் ஆகிட்டேன். எதுக்கு இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஆஃபர் எனக்கு தர போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, உனக்கு டேலண்ட் இருக்குது, அதே மாதிரி அந்த டேலண்ட்டை வந்து நான் உனக்கு பண்ணுவேன். உன்னோட காம்பேக்ட் ஸ்கில் வந்து க்ளோஸ் ரேஞ்சில் பார்க்கும்போது நல்லா இருக்குது, நானும் க்ளோஸ் ரேஞ்ச் தான், நீ என் கீழே வந்துட்டீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன சொல்கிறேன், நான் எம்பாரசிங்காக தான் இருக்குது, பட் நான் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் அவாக்கிங்காக இருந்தேன் இதுக்கு முன்னாடி, ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ கூட நான் வந்து அதே மாதிரி தான் பவரில் இருக்கேன். ஸோ நீங்கள் எனக்கு கீழே வந்துட்டா உனக்கு யாரும் எதுவுமே கேள்வி கேட்க மாட்டாங்க. நீ எந்த குரூப்பில் ஜாயின் பண்ண தேவையில்ல, உன்னை வந்து நீ ஏன் இன்னும் இந்த குரூப்பை ஜாயின் பண்ண சொல்லி யாருமே உன்னை கலாய்க்க மாட்டாங்க, எனக்கு கீழே வந்துரு அப்படின்னு சொல்லி அந்த பிரின்சிபல் கேட்கும்போது ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்வோ என்ன சொல்கிறான்னா, இல்லைங்க எனக்கு இந்த ஆஃபர் வரல, நான் இது வந்து எனக்கு வேணான்றான். ஸோ உடனே பார்த்து என்ன கேட்குறான்னா, ஏன் வேணான்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆல்ரெடி இது மென்டர் இருக்காரு, ஸோ அவரை விட்டு நான் வர விருப்பம் இல்லை, என்னோடய மென்டர் தான் வந்து பெஸ்ட்டுன்றான். உடனே கைடனே வந்து ஷாக் ஆகிட்டான். ஏன்னா கைடனை ஒரு செகண்ட் நினச்சான், அவனுக்கு நல்ல ஆஃபர் தான், என் கூட இருக்கிற விட அவன் கூட இருந்தால் பெஸ்ட்டு அப்படின்னு நினச்சேன். பட் கைடனே ஷாக் ஆகிட்டான். இது ஜின்வோ வந்து கேன்சல் பண்ணோடனே உடனே பார்த்தீங்கன்னா வந்து தேங்க்யூன்னு சொல்லிவிட்டு நம்ம ஜின்வோ கிளம்பிட்ட அந்த கெல்ட்டு பையனை விட்டுட்டு உடனே வந்து கைடனும் ஜின்வோவும் வந்து மீட்டப் பண்ணுறாங்க. ஸோ நாமளாக ஜாலியாக பேசிக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜின்வோ என்ன சொல்கிறான், தேங்க்யூ கைடன், நீங்கள் இது வரைக்கும் எனக்கு வந்து சொல்லிக் கொடுத்துருக்க எல்லாத்துக்கும் அப்படின்னோடனே, இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்கிறத இன்னும் நீ நிறையா கற்றுக்க வேண்டிய நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஸ்வீட்டான மூமெண்ட்டும் நடக்குது. அதோட சேர்ந்து சாப்டர் முடிஞ்சிச்சு கைஸ். ஸோ நம்ம டேரெக்டாக அடுத்த சாப்டர் போயிடலாம். நம்ம டேரெக்டாக வந்து சாப்டர் 92 போகலாம். ஸோ 92 போனால் வந்து கைடனும் சரி ஜின்வோவும் சரி 2 பேர் நடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தா கைடன் என்ன சொல்கிறான்னா, ஜின்வோ நீ நினைக்கிற மாதிரி வந்து உங்கள் எனர்ஜி வந்து ஒரே நாளில் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாது. இன்க்ரீஸ் பண்ணணுன்னா வந்து நீ நடக்கும்போது சும்மா நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் உன் பவர் வந்து லைட்டாக யூஸ் பண்ணினா அப்பப்போ வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து நீ எப்பயுமே உன் பவரை வந்து லைட்டாக யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோடனே நம்ம ஜின்வோ வந்து என்ன பண்ணுறான்னா அவனோட பவரெல்லாம் அவன் பாடியில் செலுத்தி நடக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ அதை நடந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஜின்வோ மேலே க்ரஷ் இருக்கிற அந்த பொண்ணு வந்து ஜின்வோவை பார்த்துட்டு ஓகே நம்ம போகலான்னு சொல்லும்போது பார்த்தா இந்த டைம் வந்து ஜின்ஸ்கே, சூபின், ஊவின் இவங்க 3 பேருமே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா மறைச்சிட்டாங்க, வழியை மறைச்சிட்டு உடனே சூபின் கேட்குறான், நீ என்ன என் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட ஃப்ளர்ட் பண்ணிகிட்டு இருக்கியாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு என்ன சொல்கிறா, யார் உன் பாய் ஃப்ரெண்டு, எனக்கெல்லாம் வேறு இல்லையா அப்படின்றான். யார் என் பாய் ஃப்ரெண்டா, ஜின்வோ தான் என் பாய் ஃப்ரெண்டுன்னா உடனே வந்து அவள் ஷாக் ஆகிட்டான். ஜின்வோ உன் பாய் ஃப்ரெண்டான்னு சொல்லிட்டு அவள் கண்ணில் தண்ணி வந்துருச்சு. ஆமாம்,
என்ன என் பாய் ஃப்ரெண்ட் கூட நீ பண்ணிகிட்டு இருக்கேன்னொடனே அவன் என்ன பண்ணிட்டா வெக்கப்பட்டு ஓட ஆரம்பிச்சிட்டா, ஏன்னா அழுதுட்டு. உடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜின்ஸ்கே என்ன சொன்னால், நீ என்ன சொல்கிற, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நாங்கள் வந்து இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஜின்மோ வீட்டில் அவள் படுத்து தூங்கி எழுந்திரிச்சு வந்தா அப்படின்னோடனே உடனே அவள் திருப்பி ஷாக் ஆகிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டா. பாவமாக இருக்குது, ஏன்னா கலாய்க்கிறாங்க. ஸோ இந்த பொண்ணை பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருக்குது. ஸோ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்மோவும் சரி கைடன் சரி 2 பேர் வாக்கிங் போயிட்டுருக்காங்க. உடனே கைடன் சொன்னால் அந்த பிரின்சிபல் வரான் பார்த்துடு அப்படின்றான். உடனே பார்த்தா அந்த பிரின்சிபல் வந்து ஏய் என்ன நீயும் வாக் போயிட்டுருக்கியா அப்படின்னு கேட்குறான். ஆமாம் அப்படின்றான். உடனே வந்து பார்த்தா இந்த பூனை அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கைடனுக்கு வந்து சாக்லேட் கொடுக்குறான் யாரும் அந்த பிரின்சிபலை. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா வந்து ஜின்மோவும் சரி கைடனும் சரி 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து கைடன் என்ன சொல்கிறான்னா, அந்த கெல்ட்டு பையன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு, எதுக்கு இப்போ வந்து வீக்காக இருக்கிற மாதிரி நடிக்கிறான்னு எனக்கு தெரியல. அவன் வந்து வேர்ல்டு குளோபலில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிறான். அந்த ரேங்கிங்ஸ் படி பார்த்தீங்கன்னா வந்து 50வது ரேங்க்கில் இருந்தான். பட் அவன் 50வது ரேங்க் இல்லை. நான் கூட சண்டை போடும்போது பார்த்தீங்கன்னா அவன் வந்து 50 ரேங்க்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் அவன் 50 ரேங்க் இல்லை, அதுக்கு மேலேயே இருப்பான். அவன் ஸ்ட்ரென்த்தை வந்து ஹைட் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ வந்து ரிட்டையர் ஆகிட்டான், ஏஜ்னால ரிட்டையர் ஆகிட்டான்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அவன் அதே பவரில் தான் இருப்பான். எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கைடன் வந்து யோசிக்கிறான். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பெரிய ஆள்கிட்ட போய் நீ வந்து ஆஃபரை வந்து டிக்ளைன் பண்ணிட்டேன்றான். உடனே வந்து நம்ம ஜின்வோ என்ன சொல்கிறான், எனக்கு என்ன தோணுச்சுன்னா என் மனசில் அப்போ தோணுச்சு கைடன், எனக்கு வந்து உங்களை தவிர வேறு யாரும் வேணான்னு தோணுச்சு, அதனால தான் பண்ணேன்னு. உடனே வந்து கைடன் வந்து வெக்கப்பட்டு யூ ஆர் பெயின் இன் த நெக் அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அந்த டீச்சர் வந்து கைடன் கிட்ட மூக்கெல்லாம் அடி வாங்கிட்டு மூக்கெல்லாம் உடஞ்சி போச்சுன்னா அவன் வந்து ஃபோனில் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். ஸோ இல்லைங்க சாரி சார், இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன் சேர்மேன். அவனுக்கு ஒரு சேர்மேன் பாருங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சேர்மேன் இந்த மாதிரி தப்பாகிடுச்சு சேர்மேன் அப்படின்னோடனே உடனே வந்து இல்லை எல்டர் வராது, அவர்கிட்ட நீயே பேசிக்கோன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டேன். எல்டர் வராரா இங்கேயா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் சேர்மேன் எல்டர்னா எக்ஸ் சேர்மேனு. ஸோ ஐயோ அவர் எதுக்கு இங்கே வராதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து இது பண்ணிகிட்டு இருக்கான். உடனே பார்த்தா அவன் இங்கே வந்தானே என்னை சாவடிச்சோன்னு சொல்லிட்டு கிடுக்கிடுன்னு ஓடுறான். யார், அந்த டீச்சரு. கிடுக்கின்னு ஓடும்போது பார்த்தீங்கன்னா வந்து அவங்க கூட இருக்கிற 2 பழைய ஃப்ரெண்ட்ஸ் டீச்சர் இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்துட்டு பாவமாக இருக்குது இவனை பார்க்கும்போதே, பூனைக்கிட்ட போய் அடி வாங்கிட்டு மூஞ்சியெல்லாம் உடஞ்சிருக்குது, அதனால் வந்து நம்மளை பார்த்தா ஓடுறான் போல் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. உடனே நம்ம ஜின்ஸ்கே வந்து அந்த வந்து லைட்டாக காது கொடுத்து கேட்டான், இது பூனைக்கிட்ட அடி வாங்கினா, ஓ மை காட் கைடன் கிட்ட போய் அடி வாங்கியிருக்கானா, அப்போ இவன் உயிரோடு இருக்கானதே அதிசயம் தான், ஐயோ ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்ஸ்கே வந்து நினச்சி பார்க்குறான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா ஜின்ஸ்கே வந்து எப்பயும் போல் கைடனுக்கு வந்து ஃபுட்டு வாங்கி கொடுக்குறான். இந்த பூனை ஃபுட்டெல்லாம் சாப்பிடுங்க கைடன், உங்களுக்காக நான் ஆஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கைடனுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க. எல்லாருமே வந்து ஒரு மாதிரி பார்க்குறாங்க ரூமில் இருக்கிறவங்களாம், எதுக்கு ஜின்ஸ்கே வந்து நம்ம கைடனுக்கு வந்து எல்லாமே கொடுக்குறான்னு சொல்லிட்டு எல்லாம் பார்க்குறாங்க ரூமில். உடனே பார்த்தீங்கன்னா ஜின்னாக்கு இருக்கானே அவன் என்ன பண்ணுறான்னா, ஜின்னாக்கு வந்து அவன் என்ன பண்ணுறான்னா ஜின்ஸ்கே இங்கே பாரு, ஜின்னாக்குனா வந்து அவனோட அக்கா சேடுமன். ஸோ அவருக்கு வந்து என்ன பண்ணுறான்னா இந்த மாதிரி பூனை ஃபுட்டு எல்லாத்தையுமே எனக்கு அமுச்சு விடுன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறான். உடனே அவங்க 2 பேருக்குள்ளே நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கைடன் வந்து ஒரு பவரை சென்ஸ் பண்ணுறான். உடனே வந்து எல்லாருமே சென்ஸ் பண்ணுறாங்க, கைடன் மட்டும் இல்லை எல்லாருமே சென்ஸ் பண்ணுற, டீச்சர்லேருந்து எல்லா டீச்சரும். அதுக்கப்புறம் பிரின்சிபல் சென்ஸ் பண்ணுறான். வேறு யாரும் இல்லை, அந்த சூசன் ஒருத்தன் அடி வாங்கினா தெரியுமா சூசனு. ஸோ அவனோட தாத்தா வந்திருக்கான். ஸோ அவன் தாத்தா வந்துட்டு எங்கே என் பேரன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கான். அவன் வரும்போது பார்த்தா ஹாரா வந்து அப்படியே ரிலீஸ் பண்ணுறா கெல்ட்டு பையன். ஸோ அதோட சேர்ந்து சாப்டர் முடிஞ்சு நம்ம அடுத்த சாப்டர் போகலாம். உடனே பார்த்தீங்கன்னா வந்து எல்லா டீச்சர்ஸும் வந்து எதுக்கு இந்த வந்து அவன் பேர் பார்த்தீங்கன்னா கான் எதுக்கு இங்கே வந்திருக்காருன்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆனும் அதுக்கப்புறம் இந்த கெல்ட்டு பையன் புது கெல்ட்டு பையன் இருக்காங்க, அவனும் வந்து அவங்க ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ உடனே இந்த கெல்ட்டு பையன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு வயசாகிடுச்சு, எல்லாரும் வந்து பவரை கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால பவரை கொஞ்சம் லைட்டாக ரிலீஸ் பண்ணிட்டேன்றான். உடனே வந்து நம்மளோட பிரின்சிபல் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரிலாம் நீ சொல்லாமல் வரக்கூடாது, என்ன வேணும்னோடனே நான் என் பேரனை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னா, ஓ உன் பேரன் வந்து ஒரு அன்அப்ளைட் குரூப் கிட்டே வந்து தோத்துட்டா அப்படின்னோடனே, ஆமாம் எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் அந்த பையனை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கெல்ட்டு பையன் சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அந்த சீன் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ஹான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே பாரு எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், நீ உன் வேலையை என்னமோ பார்த்துட்டு போயிடு, உன் பேரனை பார்க்கணுன்னா அவனை மட்டும் பார்த்துட்டு போ, தேவையில்லாமல் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பிரின்சிபல் எழுந்திரிச்சு போயிட்டா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த சீனில் வந்து பிரின்சிபல் வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் ஆட இருக்கிற அங்கே நின்று பார்த்துட்ருக்கான். ஸோ உடனே பார்த்தா நம்ம ஜின்மோ நடந்தவனா. ஸோ உடனே வந்து ஜின்மோவும் சரி பிரின்சிபல் சரி 2 பேர் வந்து வாக்காக போகிறாங்க. ஸோ வாக்காக போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து அந்த பிரின்சிபல் என்ன கேட்குறாங்கன்னா, நீ திருப்பி என்னோடய ஆஃபரை வந்து திங்க் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே ஜின்மோ என்ன சொல்கிறான், நான் அப்போ தான் ஆன்சர் சொல்லிட்டு நினைக்கிறேன் சார்னா. சரி அதெல்லாம் இல்லை, உனக்கு வந்து மீனிங் புரியலன்னு நினைக்கிறேன். ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு மென்டரு அவனுக்கு கீழே இருக்கிறவங்கன்னா நார்மலான மென்டரு இதெல்லாம் இல்லை, எப்படின்னா குரூப்பில் இருக்கிறவங்க வந்து ஒரு குரூப்பாக பார்ப்பாங்க, ஆனால் மென்டரும் இது வந்து அப்படி இல்லை. இப்போ வந்து மென்டராக இருக்கிறவங்க என்ன பண்ணுவான்னா
எல்லாம் அவங்களோட பல நாள் வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, அது மட்டும் இல்லாமல் ஃபோர்ஸ் கண்ட்ரோல் சொல்லிட்டு ஒருத்தருக்கும் தனியாக இருக்கும். அந்த ஃபோர்ஸ் கண்ட்ரோல் வந்து அவனுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி தருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து என்னோடய ஃபோர்ஸ் கண்ட்ரோலே நான் அவனுக்கு சொல்லி தருவேன். ஆனால் அந்த ஃபோர்ஸ் கண்ட்ரோல் வேறு யாருக்குமே தெரியாது. இந்த ஃபோர்ஸ் கண்ட்ரோலுக்காக வந்து நிறைய பேர் வந்து அழிச்சிக்க சாவடிக்க கூட ரெடியாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டான விஷயம் தான் இது அப்படின்னோடனே நம்மளோட ஜின்வோ நினைப்பானா, இது வந்து எப்படி சொல்கிறது, இந்த பிரின்சிபாலும் இவனுக்கு இவ்வளோ சொல்லித்தர ரெடியாக இருக்கான்னு சொல்லி நினைக்காம நம்ம ஜின்வோ நினைக்கிறான் கைடன் வந்து அவனோட ஃபோர்ஸ் கண்ட்ரோல் வந்து சொல்லி கொடுத்துருக்கான். ஏன்னா அவன் பவர் யூஸ் பண்ண பார்த்தா எலக்ட்ரிசிட்டி வந்துச்சு. ஸோ அப்படின்னா வந்து கைடன் வந்து இவ்வளோ பெரிய பெரிய மேட்ரை வந்து ஜின்வோக்கு சொல்லி கொடுக்குறான். அதை நினச்சிட்டு அவன் ரொம்ப பெருமையப்பட்டு என்னோடய மென்டர் வந்து ரொம்பவே பெஸ்ட்டு அப்படின்னோடனே அவன் திருப்பி வந்து நம்ம பிரின்சிபல் வந்து யாரா அந்த மென்டர்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பார்க்குறான், லக்கி மென்டர்ன்ட்டு. ஸோ அதோட சரி அந்த சீன் முடிஞ்சிருச்சு. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த தாத்தா வந்திருக்காங்க, புது தாத்தா. அந்த தாத்தா என்ன பண்ணால் சூசனை போட்டு அடிக்கிற கண்ணமாக, நீ எப்படி போய் அன்அப்ளைட் குரூப் கிட்ட போய் தோத்த, உன்னால் பாரு இது குடும்பமே போயிடுச்சு, நாசமாக போ அப்படி இப்படி திட்டிக்கிட்டே இருக்க பயங்கரமாக. உன்னை விட ஒரு சிப்ளிங்ஸ் வந்து நான் பார்த்துக்கினேன், நீ இதுக்கு மேலே வந்து என் மூஞ்சிலே முழிக்காத நாயேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா நான் அவன் என்ன சொல்லணும்னா, எப்படி இவன் தோத்தான், நான் வந்து என்ன பண்ணணுன்னா அந்த பையனை வந்து நான் வந்து தூக்கிட்டோனே, யார் அந்த பையனை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஒன்று நான் அந்த பையனை பார்க்கணும், இல்லை அந்த பையனை சாவடிக்கணும், ரெண்டில் ஏதாவது ஒன்று நடந்தாகணுன்னே டீச்சர் என்ன பண்ணால், ஃபஸ்ட் நான் ஜின்வாவை சாவடிக்கணும், அதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த பூனை வந்து எனக்கு அந்த பூனையை வந்து நான் சாவடிச்சே ஆகணும், அந்த பூனையை நான் பண்ணுறேன்டான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தா நம்ம கையில் வந்து பராக் பார்த்து நடந்து போயிட்டு இருக்கான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆள் இருக்கான அவன் என்ன பண்ணுறான்னா, இந்த பூனையை நான் சாவடிக்கணும்னு சொல்லிட்டு உடனே கீழே போய் அந்த பூனையை வந்து சாவடிக்க போனேன். யார் அந்த டீச்சரு. ஸோ டீச்சர்ஸ் சாவடிக்கும் பார்த்தா இங்கே பாரு பூனை இப்போ நீ சாக போகிற அப்படின்னு சொல்லிட்டு பண்ணால் உடனே கையில் வந்து என்ன பண்ணுறான்னா சென்ஸ் பண்ணிட்டான், இவன் வந்து நம்மளை அடிக்க போனான். உடனே கையில் என்ன பண்ணுறான்னா மறந்து போயிட்டு மியாவும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மண்டைக்கு மேலே ஏறி எலக்ட்ரிசிட்டி விட்றான். மேலேருந்து என்ன சொல்கிறது, எல்லாத்துக்குமே வந்து ஒரு மின்னல் அடித்த மாதிரி சவுண்டு கேட்குது. ஸோ நம்ம டீச்சர் வந்து மயக்கப்படும் வந்துட்டு கையில் வந்து பராக் பார்த்து ஜாலியாக நடக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ அதோட சேர்ந்து சாப்டர் முடிஞ்சிச்சு. டேரெக்டாக அடுத்த சாப்டர் போகலாம். ஸோ அதேமாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்ச மாதிரி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.